ஹரே சாருக்கு வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் சரணா இது ஃபுல்லாக சொல்லணும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒர்க்கு வந்துட்டேன். மணி பார்த்தீங்கன்னா 7:50 ஆச்சுங்க. எல்லாம் வந்து நேரம் வந்து முடிச்சுட்டாங்க. முக்கால் வயசு காயை பார்த்தீங்கன்னா முடிய போகுது. இது மட்டும் வேறு பக்கம் போகணும். பாருங்கள் உங்களுக்கு காற்று எந்த அளவுக்கு காய் ஊற்றி வச்சுருக்காங்கன்னு. நீங்கள் கொஞ்சம் புதன்கிழமை அப்படிங்கிறங்காட்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. எனக்கு வேலையை இருந்துச்சு, நேரம் வந்துருக்கணும். அதனால் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இதில் பார்க்கும்போது தெரியும் இந்த ஒரு கும்மி தான் இருக்குது. பக்கத்து கும்மி பார்த்தீங்கன்னா மிஷின் மாதிரி தட்டி உரிச்சிட்டாங்க. உள்ள பாருங்கள், நீங்கள் ஒரு கும்மியை முடிச்சுட்டாங்க. அந்த கும்மியை வந்து அதை வச்சுட்டு இதில் போட்டு உரிப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா டீ வாங்கறதுக்கு நம்ம தமிழாக போகிறேன். முருகேசன் வண்டியில் இருக்கும் பாரு, ஃப்ரெண்டு ஜிப்பில் டீ வாங்க போகிறா. அப்படி எப்படி நம்ம ஒர்க்கு கன்டினியூ பண்ணலாங்க. அதான் வந்து வச்சுட்டாங்க. எங்கள் கூட வந்தால் கூட மோகன் 100 காய் பக்கம் வச்சுட்டு அப்படி ஓகே அப்படியே கன்டினியூ பண்ணலாம். மணி பார்த்தீங்கன்னா 8:09 ஆச்சுங்க. இப்போ தான் வந்து டீ வாங்கிட்டு வந்து தமிழாக வந்தோம். வேலைக்கு வந்தால் 1 மணி நேரம் 1/2 மணி நேரத்துலேயே டீ வந்துருச்சு. இந்த ஐட்டம் முடிச்சு நம்ம பக்கத்து ஐட்டம் முடிச்சுட்டு இங்கே வந்துட்டாங்க. டீ வந்துச்சு. நம்ம முருகன் இப்போ தான் வந்தார். நம்ம போய் டீ சாப்பிட்டு பலகாச்சு சாப்பிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வேலை செய்ய ஆரம்பிக்கலாம். 2 பலகாரம் சொன்னால் இருக்குமான்னு தெரியல. உளுந்து வடை வாங்கிட்டு வந்திருக்காங்க, பருப்பு வடை வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதான் 6 ரூபாய்க்கு எவ்வளோ வரும்? ஏன் முருகேசன் காரணம் எப்படி உளுந்தா? என்ன உளுந்து? சாப்பிடு சாப்பிடு. பார்த்தீங்கன்னா இங்கே டீ குடிச்சாச்சு. இப்போ அவங்களே எந்திரிச்சு உரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சாரி, காய் எண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம முருகன் பார்த்தீங்கன்னா பக்கத்தோப்பில் போட்டு உரிச்சிட்ருக்காங்க. உங்களுக்கு தெரியுமான்னு தெரிந்த வீடியோவில் பக்கத்தோப்பில் போட்டு உரிச்சிட்ருக்காரு. இது எண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே தான் போகணும். சரி, அப்படி நம்ம காய் அப்படி உரிக்க ஆரம்பிக்கலாம். ஒரு காய் தான் உரிச்சிருக்கேன். பக்கத்தோப்பில் உரிச்சிட்டோம். அடி இங்கே வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா முருகன் மட்டும் தான் வந்து உரிச்சிட்ருக்காரு. நானே பார்த்தீங்கன்னா 200 காய் உரிச்சிட்டேன். ஆனால் முருகன் 250 காய் 300 காய் பக்கம் உரிச்சிட்டாரு. இன்னொன்று இவர் கூட வந்து வசி போட்டுக்கலாம் மோட்டருக்கு. எப்பவுமே அது லேட்டாக வர நம்ம பழனிசாமி இன்றைக்கி வந்து நேரமாக வந்துட்டு 800 காய் உரிச்சிட்டேன். இவங்க 800 காய் நம்ம எப்போ ஓவர்டேக் எடுக்கிறது? அதான் இன்றைக்கி நேரம் வந்துட்டேன்னு பேசுகிறேன். நீங்கள் எல்லாருமே மும்பரமாக வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம அப்படியே நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம். வேறு ஆசாரியெல்லாம் வேலைக்கு வரவான்னு யார் கேட்டா? போனால் 1000 ரூபா 1500 கூலி ஆசாரிக்கு. இங்கே வந்து எங்கள் பொழப்பு கெடுக்க வந்துட்டு எவன் கொண்டு ஆகிறது? மணி பார்த்தீங்கன்னா 10 ஆச்சுங்க. இப்போல்லாம் சாப்பிட்றதுக்கு போகிறாங்க. பழனிசாமி 2 பேரும் ஓரியான்ட்ருக்காங்க. பழனிசாமியும் வந்து நம்ம ஆசாரி கார்த்தி. எதுக்கு எடுத்து நீ அந்த கும்பில் போடுறக்கா? நான் போடுறேன். இங்கே வேறு மணி என்ன காய் எழுத விழுகுது. ஓ, நான் நீ வரக்கு முன்னாடி தான் வந்தோம். நிஜமா வியாபாரிட்டு போய் செலவாசம் வாங்கிட்டு வந்தோம். அப்படியே நம்ம சாப்பிட்டு வந்து வீடியோ கண்டினியூ பண்ணலாம். பார்த்தீங்கன்னா சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு வந்து உட்காந்துருக்கோம். இங்கே உட்காந்துட்டு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு ஆறு ஓடிட்டுருக்கு. அந்த ஆட்டில் தான் உட்காந்துருக்கோம். நம்ம பசங்களாம் பார்த்தீங்கன்னா மீன் எரிச்சு இருக்காமா, வேலை முடிஞ்ச மீன் பிடிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்காங்க. சரி, அங்கே போய் நம்ம என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறத அந்த வீடியோவில் கேப்சர் பண்ணலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் டச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அடுத்த வீடியோ போகிற மோட்டிவேஷனாக இருக்கும். அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணலாம். வக்கீல் ஃபுல்லாக தண்ணி நிறைய போயிட்டுருக்கு. நின்றுருக்கா? சோத்துக்கு தான் வந்துச்சுங்க. சோத்துக்கு தான் வந்துச்சு. எவ்வளோ சோறு இல்லை அப்படியே வச்சுருவாங்க. கொண்டு போய் வேஞ்சிட்டு இருக்கும்போது நெட்டு வரைங்க, வீச்சு வரைங்க. இந்த சைடில் கீழே இறக்கி ஓரி போகிற மாதிரி தூக்கி அங்கே ஓட்டுறோம். பாதி இறக்கி விட்டு பாதி இப்படி வச்சுக்கோணும். அப்படி தூக்கி அங்கே ஓட்டுறோம். 10 செங்கல் இருக்குது. யாராவது இறங்கி எடுத்து கொடுத்தீங்கன்னா வீட்டுக்காக எடுத்துகிட்டு போ. நல்லா ஊறி இருக்கு. ஓம கொண்டு மாட்டோம். நல்லதா நல்லது. அதெல்லாம் எடுத்து சாமி வடங்கிற பச்சை கட்டலாம். தெரியுது மணலில் பார்த்துங்க எத்தனை பேர் சாமி படம் வைக்கிற கட்டலாம்னா இது வைக்கல. அடுப்பு கட்டலாம் 2 4 6 8 வருது. இங்கே இருக்குதா சார்? இந்த மாதிரி சார் தெரியுது. இதெல்லாம் தெரியாதுன்னா ஆமாண்ணா இங்கே வந்து பாருண்ணா. இங்கே பாருங்க போகுது பாருங்க. அந்த மணலில் பாருங்க. வெள்ளை மணலில் எப்படி தெரியுது?
6ஆம் மீன் யார் பார்க்குறீங்க? 6ஆம் மீனா? 6ஆம் பாய் வேணா தெரியும். தூண்டி வச்சிருக்கிறேன் பார்த்தீங்கன்னா இப்போ முருகேஷ் வந்து மீன் பிடிக்க போகிறான். ம் தூண்டில் போட்டிருக்கு. அப்படி அதுக்குள்ள எடுத்துட்டு பெரிய பெரிய மீனுங்க நிறைய இருக்குது. என்ன மீன்? கண்டையா? பூரா அந்த தூண்டில் சுற்றுது. எத்தனை உங்களுக்கு இந்த வீடியோவில் உங்களுக்கு தெரியல இல்லையான்னு தெரியல. எனக்கு என்னென்ன கண்ணு தெரிய மாட்டேங்குது. அடிக்கல, அதே ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்கு. தூண்டிலேயே எல்லா மீனும் சுற்றிட்டு இருக்கு. ஆனால் அதில் தூண்டியில் கவர பாடு இல்லை. உங்களுக்கு அங்கேருந்து தெரியாது, இங்கே வந்து பாருங்க. நல்லா அஞ்சல் போய் பார்க்கலாம். இருங்க, இதில் லைட்னஸ் கம்மியாக இருக்காங்க, தெரிய மாட்டேங்குது. இருங்க என்ன மாவு இருக்கு நம்மகிட்டே இருக்குது. என்ன கல் மாதிரி இருக்குது. கொஞ்சம் தண்ணி விட்டு கிடக்கு. நல்லா இருக்குறியா? என்னது அது? சரி சரி. எதுக்கு இது கட்டுறது? ஆனால் வெயிட்டுக்கு தூண்டில் எதுவுமே இல்லையே. வெறும் தூண்டியில் போடுறேன். இருண்ணா தள்ளி வேணா கேமராக்கள். முருகன் மாவு என்னண்ணா அது? மைதா மாவு இது இருக்குது. கொஞ்சம் ஊற வைக்கல. என்ன திறமை ஏறுதுன்னு மைதா மாவு என்ன கலரில் இருக்கு? மஞ்சளா? பிடிக்குமா அது? கரையா? தண்ணியில் போட்ட கரைஞ்சிருமல்ல. சார் தூண்டில் பெரிய தூண்டிலாக இருக்கு. போட்டு அப்படி அதுக்குள்ளே எடுத்துகிட்டு போயிடுச்சு. அது தண்ணியில் போட்டாலே கரைஞ்சிடும். கரையாதா? மீன் உடச்சிட்டு எடுத்துகிட்டு போயிடும். மிச்சம் இருந்ததுன்னா 1000 மணி இந்த இடத்துல காட்டுவேன். ஃபோன் பண்ணி சொல்லுங்கள், வாங்கிட்டு வரட்டு. சொல்லுங்கள், வாங்கிட்டு வரட்டு. மிச்சம் வேண்டாங்க, இப்போ வேணாங்க. இப்போ வாங்கிட்டு வந்து என்னங்க பண்ணுறோம்? சும்மா அது போட்டு பழக்கிடலாம், மத்தியம் மாட்டிடலாம். ஆமாம், வேற யாரையும் வந்து பிடிச்சிட்டு போயிடும். யாரும் பிடிக்க முடியாதுங்க இதில். ஆனால் 4 வருஷத்துக்கு முன்னாடிங்க இந்த ஆற்றுல பிடிச்சி திங்காத மீனே இல்லை. நானும் இறந்துட்டேன். அந்தளவுக்கு அன்றாட சாயங்காலம் 3 மணிக்கு இங்கே இருப்பேங்க. அந்தளவுக்கு மீன் அதிகமாக இருக்குமா? தெரியுதுங்களா? ஒரு மீன் பிடிச்சிட்டான குட்டியாக இருக்குது. தூண்டில் போட்டு இன்னைக்கு பிடிச்சி நிற்கும். இல்லை, தூண்டில் போட்டு பிடிச்சி இன்னைக்கு தான் நான் பார்க்குறேன். என்ன இது பெரியவா? என்ன பண்ணுறது? இந்த முருகனா அதெல்லாம் சொல்லலாம். அங்கே வந்து அழகாக பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு போயிருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நாங்கள் மீன் பிடிக்கிற மாதிரி உட்காந்துருக்கோம். அவங்க வந்தாலும் இங்கே 1 மணி நேரம் உட்காருவாங்க. பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு 3 மணிக்கு மீன் பிடிக்க வரலான்னு லோகேஷ் முருகனா 2 பேர் வரலான்னு முடிவு பண்ணியிருக்காங்க. 2வது மாட்டியிருக்கு.
செட் ஆகலண்ணா. இங்கே போய் இருக்குங்களா? அந்த இடத்துல அந்த தண்ணி வருது இல்லைங்க, அதில் போகிறேன் பாறையில் பிடிச்சி வாயில் பிடிச்சி போகிறேன். பூரா பொடி மீனே வந்து மாட்டுது. மாவு இது உட்கார மாட்டேங்குதுண்ணா. இது மாவு கரைஞ்சி போயிடுது. ஆஹா, இந்த சோறுக்கு இது கொஞ்சம் கெட்டியாக இருக்குல்ல. அதெல்லாம் சென்டோட போயிட்டு போயிடுறது. அதுவும் இல்லைங்க. மஞ்சள் வச்சு சிக்குமா? மஞ்சள் மைதா அவ்வளோதான். மஞ்சள் மைதா மொட்டு கலந்து தான் செய்யப்படுது. மொட்டில் பனையும் நல்ல கலக்கம். மொட்டு பனைங்க வாசம் நல்லா கழிச்சு நல்லா கிடைக்கும். நான் ஒன்று இது வச்சுக்கிறேன் பேசுனா. நான் வேறு கார குஞ்சு பிடிச்சி வந்துவிட்டு அந்த 9 குஞ்சாவது இருக்குது, குஞ்சா பறிக்க மாட்டாங்க. ஆண் குஞ்சு வாழைகள் எப்படி ஏன் மேட்டுக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஜிலேபி கொண்டையா மண்டையா? ஜிலேபி கொண்டை. இங்கே எந்த அளவுக்கு கிளியராக தெரியுதுன்னு தெரியல. மொட்டை விட தெரியுதுங்களா? நிறைய இருக்கு மோட்டருக்கு. அது போதுங்களா ஃபுல் வேலை செய்யுது. ஒரு பாட்டுக்கு பெரியவா இங்கே வா. கடிக்காதா? 6 ரூபா கொண்டு நான் வாங்கி தரேன் முருகன் கடையில். என்கிட்ட 5 ரூபா கொடுக்கும், நான் வாங்கி தரேன் முருகன் கடையில். இங்கே சதி பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா அந்த ஜிலேபி மீன்களை பார்க்கறக்கு இல்லாமல் இங்கே வா, கொண்டு வந்து போடுறா சாப்பாடு. அட இங்கே வந்து பாடுறா பெரியவா. இங்கே வந்து வர அதை விட்டு நீ போகவே மாட்டேன். பார்த்தீங்கன்னா பேட்டைக்காரர் வந்துட்டார். மீன்பிடி வீரர், வீச்சு வேலை மன்னன். மேலே ஏத்ராசி விழுந்துருச்சு. அண்டு தான் படுகோடு. நானே ஒட்ட வச்சுருந்தேன். மணி பார்த்தீங்கன்னா 11 ஆச்சு. மீன் பிடிக்க போய் ஒன்றும் நமக்கு மாட்டல. பூரா பொடி குஞ்சாவே மாட்டுச்சு. ஆனால் வந்து திரும்பி வந்துட்டோம். ஆளு பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு போன ஆளுக்கு இன்னும் காணணும். சாப்பிட்றதுக்கு போனவங்க என்ன ஆளு வரல. முருகன் என்னமோ சொல்லாரு. சாயந்தரம் 5 மணிக்கு வலையோட வருவா. மணி செல்லோட வந்துரு. முருகனை பார்த்தீங்கன்னா இப்போ வீட்டுக்கு கருவேப்பில் வேணுமெண்டு இங்கே ஆத்துமேட்லேயே இருக்குன்னு பிடுங்கிட்டு வர்றாரு. கருவேப்பில் பார்த்தீங்கன்னா வீட்டில் வர விட இந்த மாதிரி கருவேப்பில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக நல்லா அகலமாக இருக்குது. நல்லா வாசனையாகவும் இருக்குது. வாசனை வர 1 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு. அப்புறம் என்ன பண்ணுறதுங்க? என்ன பண்ணுறது? தர மாட்டேன்ட்டாங்க கடையில். ஆம்லெட் தர மாட்டேன்ட்டாங்களா? அப்படி வரைக்கும் கண்டினியூ பண்ணலாமா? நம்ம போய் மீன் பிடிச்சிட்டு வந்துடுறாங்க. இத்தனோடு மீன் தான் கிடச்சி மணி விட்டு ஆற்றுலையோ. அதுக்கு கம்மன் அதுலேயே இருந்துருக்கு. அதெல்லாம் விட்டுட்டாங்க. தூண்டில் போட்டு அதே கிடச்சாச்சு. இந்த பிஸ்னஸ் ஓடிட்டு இருக்குதா? சரி, எவ்வளோ ஆளுங்க வந்துட்டாங்க. அப்படியே உரிக்க ஆரம்பிக்கல. யார் அவ்வளோதானே? மழை வர்ற மாதிரி இருக்குது. மோடம் போட்டிருக்கு. மணி பார்த்தீங்கன்னா 11:20 ஆச்சுங்க. இல்லை உரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 1.5 மணி நேரம் பக்கம் உட்காந்தாச்சு. யார் எந்திரிச்சு உரிக்கிற அளவுக்கு மனசு வரலையோட்டிருக்கு. எங்கள் கொத்துக்கார் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சௌரியமாக இருக்கார். என்ன காரணம் பார்த்தீங்கன்னா அவர் உரிச்சிட்டாரில் அதனால ஜாலியாக இருக்கார். அப்படியே ஒவ்வொருத்தரும் இதை வசிக்கிட்டு வந்து உரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம அப்படியே நம்ம வேலைக்கு பார்க்கலாம். உரிச்சு மாதிரி வேறு பக்கம் போகணும். மணி பார்த்தீங்கன்னா 12 ஆச்சுங்க. அங்கே உரிச்சு மாதிரி வேறு பக்கம் வந்துட்டோம். இன்றைக்கினா தீயா வேலை செய்யணும் குமார் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுகள் இன்றைக்கி தீயா வேலை செய்கிறாங்க. 2 கும்பியை போட்டிருக்காங்க. இங்கே ஒரு கும்பியில் ஆளு 2 பேர் போட்டிருக்காங்க. இந்த கும்பியில் போட்டிருக்காங்க. இது உரிச்சா பார்த்தீங்கன்னா வேலை முடிஞ்சு. நம்ம தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா டீக்கு அனுப்புகிறோம். பிரைவ்னஸ் பண்ணி அனுப்பணும். காலைல வந்து போயிட்டு வந்தான். டீக்கு போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா காலைல போகிறவங்களுக்கு ஒரு 10 ரூபா, சாயங்காலம் போனாலும் 5 ரூபா. ஒரு ஆள் மேலே 15 ரூபா. டீக்கு மட்டும் அவங்களுக்கு ஒரு கமிஷன். சரி, ஒர்க்கு கண்டிப்பாக பண்ணலாம். வண்டி பார்த்தீங்கன்னா பக்கத்து தோப்பில் ஃபஸ்ட்டு உரிச்ச தோப்பில் வண்டி ஏற்றிட்டு இருக்கு. அவனுக்கு கரெக்டாக தெரியுதுன்னு தெரில. ஜூம் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு தெரியல. இந்த ராலியில் இங்கே முன்னாடி நிற்கிற ராலியில் அது கஞ்ச ஒரு ராலி நிற்குது. ஃபுல்லாக தெரியல. இங்கேருந்து பார்த்தா நாங்கள் கண்ணால் பார்த்தாலே தெரில. அங்கே ஏற்றிட்டுருக்கு. காய் பார்த்தீங்கன்னா உரிக்கிறதுக்கு நல்லா இருக்கான காய் கொஞ்சம் சைஸாக தான் இருக்குது. நம்ம போய் ஒர்க்கை கண்டினியூ பண்ணலாம். ஹரி காய் போடாமல் விட்டு போயிட்டான். விடக்கூடாதுன்னு சொல்லி முருகேஷ் பார்த்தீங்கன்னா வசி காய் போடுற. அப்படி அந்த டேஞ்சர் தம்பி வசி காய் போடாமல் போகிறது. அப்படியும் போடக்கூடாது.
கரெக்டு தானே வசி காய் போடணும்ல கரெக்டாக அம்மா போடணும் இல்லை யாராவது நடந்து வந்தாலும் கீழே வந்துடுவாங்க. கீழே விழுந்துருவாங்க வேறு அவன் தான் பின்னாடி வரான் பாரு அவன் நீலப்பாணியில் அவன் தான் வசி காய் போடாமல் போட்டுருக்குது அவனோட வசி தான். மாடு மேய்ச்சிருக்காரு தேங்காய் வரைக்கும் வந்தாலும் மாடு மேய்ச்சாரு. அவர் தெரியல எதுக்கு வந்தாருன்னு இப்போ மாடு பிடிச்சிட்டு போகிறாரு. ஜல்லிக்கட்டுக்கு போவார்னு நினைக்கிறேன் அவர். பசுமாடு பிடிச்சிட்டு வைக்க போகிறாரு. பண்ணையத்தில் தந்துட்டாரா? மாடு புடி மாடு மாடு புடி மாடு. ஓகே டீ வாங்கிட்டு வந்தா டீ குடிச்சிட்டு இதெல்லாம் டீ வேணாமா டீ குடிச்சாச்சுங்க. டீ குடிச்சு பார்த்தீங்கன்னா எல்லாம் ஜூரிக்கு சொல்லிட்டாங்க. யாரும் உட்காந்துட்டு இருக்காங்க நம்ம ஆளுங்க பின்னாடி கஞ்சர் உட்காந்துருக்காங்க. வண்டி கஞ்சர் உட்காந்துருக்காங்க. ரெண்டு பேர் பின்னாடி 2 பேர் உட்காந்துருக்கானுங்க. நம்மளை போய் உரிக்க ஆரம்பிக்கலாம். மணி பார்த்தீங்கன்னா 1:10 இல்லை காய் பிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 300 காய் உரிச்சிருப்பாங்க. இது வச்சா வேலையாக முடிஞ்சு. இவன் உரிச்சிட்டாங்க. அவனுக்கு வந்து ஆள் மேலே 15 ரூபா நடக்கூலியே வரும். 10 ஆளுக்கு 150 ரூபா ஆச்சு அவனுக்கு. 300 காய் உரிச்சிருக்க மாட்டேங்க. காய் முன்னாடி போடு. காய் முன்னாடி போடு. வேலை வெட்டி இல்லையா? ஒரு மோகன் பார்த்தீங்கன்னா காய்ச்சலோட வந்து உரிச்சிட்டு இருக்கா. அப்படி பாவம் வறுமை கோட்டு கீழே அந்த அதில் பாதாள தொங்கிட்டு இருக்கா. அவர் காய்ச்சல் அடிக்குதம்மா. காசு இல்லைப்பா. எப்படி நம்ம ஒர்க் ஆரம்பிக்கலாங்க. இதில் ஃபுல்லாக காய் முடிஞ்சு காய் எண்ணிட்டு இருக்காங்க. பக்கத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 10-50 காய் தான் இருக்கும். அது உரிச்சிட்டு இருக்காங்க. இப்போ நாங்கள் அப்படியே காய் எண்ண ஆரம்பிக்கலாம். ஏன்னா யார் ஹரி பார்த்துக்கிறியா? பார்த்தீங்கன்னா இப்போ காய் எண்ணி முடிச்சாச்சு. காய் பார்த்தீங்கன்னா 2 நாளில் எண்ணிட்டு இருப்பாங்க. 4 நாளில் எண்ணுறாங்க. இப்போ 4 எண்ணிட்டு இருக்காங்க. தென் முடிச்சோன்னு பார்த்தீங்கன்னா மட்டை போட்டு போனோன்னா வண்டி வந்து வந்துடும் ஏற்றுறதுக்கு. இது வச்சுட்டு பார்த்தீங்கன்னா வேறு பக்கம் கேட்டிருக்கோம். அங்கே போய் உரிக்கணும். கொத்துக்காரருக்கு நாங்கள் காப்பாற்ற வந்திருக்கோம். ஒரு 10 ஆள். இது வச்சு பார்த்தீங்கன்னா வேலை முடிஞ்சு. ஆமாம் காலையிலேருந்து அவங்க அலம் போயிட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்து காப்பாற்றுறதுக்கு வந்திருக்கோம். இது வச்சா வேலை முடிஞ்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒர்க் முடிஞ்சு. ஒர்க் முடிஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா காய் எண்ணி விட்டாச்சு. காய் பார்த்தீங்கன்னா இழுத்து போட்டு விட்டோம். அதையும் பார்த்தீங்கன்னா எடுத்து ரவுண்ட் பண்ணி போட்டு மட்டை போட்டு மூடலான்னு பார்த்தா வண்டி வந்துச்சுங்க ஏற்றுருக்கு. ஆனால் மட்டை போட வேணாம் அப்படின்ட்டாங்க. முடிஞ்சு பார்த்தீங்கன்னா கொத்துக்கார் கணக்கு எழுதிட்டு இருக்காரு. புது கொத்துக்காரு அவர் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு நாள் கொத்துக்காரர் நீங்கள் ஒரு வாரம் கொத்துக்காரர் இருக்கிறாரு. நாங்கள் பணம் கேட்க போகிறோம். பணம் இல்லை செலவு காசாக இருக்குது வாங்கிட்டு போங்க அப்படிங்கிறாரு. அடுத்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அடுத்த வீடியோ பார்க்க முடியும். ஓகே பாய்.